இளைஞர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒன்றும் வசதியானதல்ல, சவால்கள் நிறைந்ததுதான். அண்ணன் நாசர் அவர்கள் சொன்னார்கள், வெறும் சினிமால நடிக்கிறதுனால தலைமை ஏற்க முடியாதப்பா, உனக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்க வேண்டும். அந்த வரலாற்றில் நீ களம் இறங்கி களமாடி இருக்க வேண்டும். இந்த மக்களுக்காக சிந்தித்து இருக்க வேண்டும். உனக்காக கொள்கைகள் இருக்க வேண்டும். எங்கள் நலனுக்காக திட்டங்கள் நீ வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தானே ஒருவன் தலைவனாக இருக்க முடியும். நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளே, 2 மரங்களை போல் இருங்கள். ஏன் தெரியுமா? என்னை எல்லாரும் சொல்லுவாங்க, நான் என்னதான் இருந்தாலும் நான் சுயமரியாதைக்காரி, அவ்வளவுதான் என் அடையாளம். இந்த உடம்புல ஓடுற ரத்தம் திராவிட ரத்தம், இதுதான் சத்தியம். இந்த திராவிட ரத்தத்தின் சூட்டோடு நான் சொல்லுகிறேன், 2 மரங்களை போல் இருங்கள். ஒன்று சந்தன மரம். சந்தன மரம்ன்றது ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? முக்கியமா இளைஞர்களுக்கு சொல்றேன், கவனம். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை மாத்தி போடுற சொல் யார் வாயிலிருந்து வரும்னு தெரியாது. எவ்வளவோ காத்திருப்போம். பிரபஞ்சம் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறது என்றால் யாருடைய உதடிலாவது ஒரு வார்த்தையை போடுகிறது. அந்த வார்த்தை உங்களை வந்து சேர்ந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லை என்றால் கவனச்சிதறல் இருந்தால் மீண்டும் அந்த சொல் உங்களை வந்து சேர்வதற்கு 40-50 ஆண்டுகள் ஆகிவிடும். கவனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தன மரம் போல் இருங்கள். ஏன் சந்தன மரம் என்று சொல்லுகிறேன் என்றால், சந்தன மரம் என்றால் உயர்ந்தது. அது சாமிக்கு படைக்கப்படுவது. அந்த சந்தனம் திருமண வைபவங்களில் பயன்படுத்தப்படுவது உயர்வானது. ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? சந்தன மரம்னா பாம்பு சுத்தி இருக்கும். பாம்பு சுத்தும். இப்போ சொல்றேன், எங்கே நன்மை இருந்தாலும் அந்த நன்மையை நோக்கி தீமை வரும். இந்த ஆட்சியும் இந்த திராவிட மாடல் அரசும் இந்த திராவிட கொள்கையும் நமக்கு என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? நீ சந்தன மரம் போல் இரு. ஏன் தெரியுமா? உன்னை நாடி விஷப்பாம்புகள் வரும், வந்தாலும் சந்தன மரம் போல் உயர்ந்து நில். ஏனென்றால் தன்னை நோக்கி வந்து தன்னை சுற்றி கொள்ளும் அந்த விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. சந்தன மரம் பாதிப்படையாது. நீ 1000 சொல்லு, நீ திரைப்படத்துல நடி, நான் ரசிக்கிறேன், கை தட்டுறேன், வேணும்னா விசில் கூட அடிச்சுட்டு போறேன், அவளத்தோட தான் அங்க. அதுக்கு அப்புறமா வந்து எங்களை ஆட்சி செய்யணும்னா எங்களுடைய குடும்ப தலைவனாக இருக்க வேண்டியதற்கான தகுதிப்பாடு என்பது என்ன என்பதனை தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாடு சிறப்பாக இருக்கும். அப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இதோ சில மாதங்களில், 1.5 மாதத்திலே வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். முதலமைச்சர் அவர்கள் பேசுறாங்க. அவர் பேசும்போதுங்க, அவர் கண்களை பார்க்கிறேன். நான் ரொம்ப கிட்டக்க தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இங்க இப்படி பேசிட்டு இருக்கிறார், நாங்க முன்னால உட்கார்றேன். அவர் கண்கள் பணித்து இருக்கு. நீங்க வேணும்னா யூடியூப்ல அந்த 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 பேச்சு இருந்தா அதை திரும்பி போட்டு பாருங்க. அவர் கண்கள் கலங்கி இருக்கு. கண்களில் நீரோடு தான் அவர் அதை சொல்லுகிறார். யாரிடம் தெரியுமா சொல்றார்? மாணவர்களிடத்தில் சொல்றார். எனக்கு தெரிந்து இந்த நூற்றாண்டில், இந்த ஏஐ உலகத்தில், சோசியல் மீடியாவால் நம்முடைய வாழ்க்கையின் பண்பாட்டை புரிந்து கொள்ளாமல் தவிக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு தகுதியான தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கின்ற ஒற்றை மனிதனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதனை ஒரு பெண்ணாக, ஒரு ஆசிரியராக புரிந்து கொண்டு இதை சொல்லுகிறேன். அவர் கண்கள் பணித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாயா? நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க ஓட்டு, நாம நல்லா இருக்கணும்னா சில பேர் வரணும். பென்சில் பிடிச்சிட்டு இருந்தையா, என் கை இன்னைக்கு கிரீன் பென்ல சைன் பண்ணிட்டு இருக்கேன். யார் கொடுத்தது சிம்மாசனம்? இந்த சிம்மாசனம் யார் கொடுத்தது? நான் யோசிச்சு பார்க்கிறேன். அவர் கண்களில் கண்ணீர் பணிய ஒரு வார்த்தை சொன்னார். பிள்ளைகளே படிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்லக்கூடிய தலைவனை மிஸ் பண்ணலாமா? வாங்க சினிமா பார்க்கலான்னு ராத்திரி 3 மணிக்கு ஷோவை வச்சு நாசம் பண்ற இந்த உலகத்துல, பிள்ளைகளே நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இந்த தாய் தமிழகத்தின் முன்னால் வந்து நிற்பேன். என்னை நானே பலி கொடுப்பேன். உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நிற்கிறானே ஒரு காவல் தலைவன், அந்த தலைவனுக்காக நன்றி சொல்வதற்காக வேறு எந்த மாநிலத்திற்கும் கிடைத்ததில்லை, தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. வரலாறு பெற்றவர்கள் நாம், பாரம்பரியம் கொண்டவர்கள் நாம். 75 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தாய் தமிழகத்தில்
வேறு எந்த சிந்தனையும் ஊடாடிவிட முடியாதபடிக்கு இந்த மண்ணை காக்கக்கூடிய அந்த திராவிட சிந்தனையோடு நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இவரை போல் இன்றைக்கு இந்த 8 கோடி மக்கள் கிட்ட ஒரு தலைவனை காட்டியிருங்க பாப்போம், ஒரு தலைவனை காட்டியிருங்க பாப்போம். ஒன்றும் இல்லை, நான் எனக்கு எப்பவுமே இந்த தலைவரை பார்த்தாலும் ஒரு மனசுல ஒரு வார்த்தை, யார் தலைவன்? யார் தலைவன்? தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்போம். 200க்கு 200 ஜெயிப்போம்னார்ல, மீதி 34க்கும் நீங்க தான் முதலமைச்சர். தன் கூட்டத்திற்கு வந்த லட்சோப லட்ச மக்கள் ஒருத்தன் கூட ஒரு சிறிய காயமும் இல்லாமல், ஒரு சிறிய துன்பமும் இல்லாமல் தன் வீடு போய் சேர்ந்தார். கோடிக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை தொடர்ந்து கூட்டி கூட்டம் நடத்துகிறோம். நான் ஒரு விபத்து கிடையாது. ஏன் தெரியுமா? நாங்கள் அப்படிப்பட்ட தலைவர்களிடம் பயிற்சி பெற்றோம். பாருங்க, சினிமாவை இப்படி பார்த்து தான் எடுக்கணும், இப்படி பார்த்து எடுக்கக்கூடாது. சரியா? மக்களுக்காக எங்க விசில் அடிக்கிறான் அந்த பாயிண்ட் போர்டு, அது இல்ல ஆட்சி. மக்களுக்காக, மக்களுடைய நன்மைக்காக. எவன் ஒருவன் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக சிந்திக்கிறானோ அவர் தலைவர். அன்னவர்க்கே சரண். நாங்களே அந்த தலைவரை வாழ்த்துவோம், அடுத்த தலைமுறைக்கு அவரை கடத்துவோம், அதற்காக மீண்டும் மீண்டுமாய் அவரை முதலமைச்சராக நிறுத்துவோம். இந்த வாய்ப்பை சுயமரியாதையுடன் பயன்படுத்துவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.